ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கும் கிங்ஸ்லிக்கும் மட்டும் தான் இட்லின்றதுனால கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. 1/2 கேஜி வந்து மீன் வந்து சங்கரா மீன் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. குழம்பு வைக்கலான்னு தான் இருந்தேன், ஆனால் கொஞ்சமாக இருந்ததுனால சரி ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் க்ளோஸில் வந்து வச்சுருப்போம். ஸோ இவங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும், இவங்களை நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து ஒரு டைம் நம்மளுக்கு வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியல. இவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணுவாங்க நம்ம நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அப்படி தான் எனக்கு போன மாதத்துலேருந்து இந்த மாதம் ஸ்டார்டிங் வரைக்குமே யாரெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக, இவங்களாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க. என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கப்புறம் எனக்கு சாரி கேட்டாலுமே என்னால் அதை ஏற்றுக்க முடியல. நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அதுக்கு அவங்க நம்மளை வந்து திட்டியிருந்தாலோ பேசியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுவுமே பண்ணாததுக்கு நம்மளை பேசினா நம்மளால ஏற்றுக்க முடியல. கடைசியாக தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, யாராலையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு.